நீ மிக வளருவாய், வலது புறத்துல இடது புறத்துல இடம் கொண்டு பெருகுவாய்ன்னு என்ன அர்த்தம்? நான் குண்டாக போறேன்னு அர்த்தமா? சிலருக்கு இருக்கிற எண்ணம் இல்ல, இந்த பக்கம் ஒரு 2 கிலோ, இந்த பக்கம் 2 கிலோ பெருகுனா எப்படி இருக்கும்? ஏற்கனவே வெயிட் குறைக்கும் தான் நினைக்கிறோம், இன்னும் பெருகுனா. சிலருக்கு மெல்லிசா இருக்கிறவங்களுக்கு வெயிட் போடணும்னு ஆசை, வெயிட் போட்டவங்களுக்கு வெயிட்டை குறைக்க முடியலன்னு ஆசை. ரெண்டுத்துக்கும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. டாக்டர் கேட்குறாரு, என்னம்மா பிரச்சனை? இல்லைங்க டாக்டர், என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்ட மாட்டேங்குது, வெயிட் போடணும், அதுக்கு வழி சொல்லுங்க. அடுத்தது வராங்க, என்னம்மா பிரச்சனை? ரொம்ப வெயிட்டாக இருக்கிறோம், ஓவர் வெயிட். நீங்கள் தானே சொன்னீங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு எல்லாம் மாத்திரை கொடுங்க. இதுக்கு ரெண்டுமே பிரச்சனை. ஆனால் இது நம்ம சரீரத்தினுடைய வெயிட்டை பற்றி சொல்லலை. கர்த்தர் நம்ம வாழ்வில் எல்லா விதங்களிலும் நாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதுதான் கர்த்தருடைய ஆசையும், அதுதான் கர்த்தருடைய எண்ணமும், அதுதான் கர்த்தருடைய நோக்கமும். பல நேரங்களில் கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்ற வெளிப்பாடு நமக்குள்ள இல்லாதனால நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என் வாழ்வில் இப்படிப்பட்ட கஷ்டம், என் வாழ்வில் இப்படிப்பட்ட போராட்டம் என்று சொல்லி நம்ம பிரச்சனைகளை, போராட்டங்களை சொல்லி நொந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் வார்த்தை ரொம்ப அழகா சொல்லு பாருங்க, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஆமே, நீங்க நான் பெருகணும் கர்த்தர் விரும்புறாரு. எல்லாம் சொல்லுங்க, நான் பெருகணும்னு கர்த்தர் விரும்புறாரு.